இன்று வாசித்த சங்கீதம் 81 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலில் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். சத்துருக்களை சாழ்த்த அடுத்த வசனத்தை, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர் சத்துருக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு எச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவளை போஷிப்பார், கண்மலை தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். இது ஆண்டோடைய வார்த்தை. இன்று வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னையும் உங்களை உருவாக்குற ஆண்டவர் நம்மை கண்டுகொண்டே இருக்கிறார். நாம் நடக்கும் வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அநேக நேரங்களில் ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு ஜீவியம் என்று அல்ல, உன் ஜீவியத்தில் உன்னை தூக்கி எடுத்த ஆண்டவரை என்றும் நீ மறக்காத. அதோடு மட்டுமல்ல, ஆண்டவருக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாதே. அது என்றும் நம் வாழ்க்கையில பல பாதங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். என் ஜனம் அவருக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்று ஒரு சில வசனங்களை ஜெபத்தோடு நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். கண்களை மூடுவோம். இதே சத்தத்தை உங்களையும் என்னையும் பார்த்து, கர்த்தருடைய காரியங்கள் வருவதற்கு முன்பு தேவனோடு இணைந்து நாம் காணப்படுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பாதி தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினே நீர் என்னை கண்டீர், கதறினே நீர் என்னை பார்த்தீர், கலங்கினே நீர் என்னை கண்டீர், கதறினே நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே, கல்வாரியின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. கிருபையின் நாதா, எங்களுக்காக பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய சத்தம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் தொனிக்கட்டும். அப்பா, நீ எதிர்பார்க்கதை நாங்கள் செய்யாத பொழுது உம்முடைய சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்குமே. அப்பா, ஒரு மனிதனுக்கு சத்தம் கொடுக்கிறீர், அந்த சத்தங்கள் எவ்வளவு வேதனையா இருக்காண்டவர். இந்த அருமையான நாளிலும் எங்களுக்காக நீர் பேசும். சபையை பரிசுத்தமாக்க இந்த 10வது மாதத்தின் கர்த்தாவே காலை ஆராதனை, கடைசி ஆராதனை ஆண்டவரே, ஒரு ஜீவனுள்ள பிள்ளைகளை சபையில எழுப்பும், சாட்சியா நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேதனையின் சத்தமாய் ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம். இன்று வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் ஆண்டவருக்கும் மறைவான பிள்ளைகள் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு அசைவும் கர்த்தர் அறிந்து கொண்டே இருக்கிறார். நம்மை தேடி வராமல் இருக்கவே மாட்டார். நம்மை தேடி வருகிற ஆண்டவருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு
ஒரு 4 காரியங்களை ஜெபத்தோடு தியானிக்க போகிறோம். அவைகளில் நல்ல கருத்தா நின்று கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்னார். இது தேவன் கேட்ட ஒரு கேள்வி. இவைகளின் காரியங்களையும் இந்த நாளில் நாம் கருத்தாய் நாம் செபிக்க போகிறோம். அடுத்தது ஆபிரகாமை பார்த்தும் ஒரு வார்த்தை கேட்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18:9. உன் மனைவி சாராள் எங்கே? இன்னைக்கு ஆண்டவர் சில கேள்வி கேட்டிருக்கிறார். இது நமக்காகத்தான். ஆபிரகாமை பார்த்து உன் மனைவி எங்கேன்னு கேட்டார். இன்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? இந்த எங்கே எங்கே எங்கே? இன்னைக்கு வாழ்க்கையில் அநேக காரியங்கள் யோசிக்கிறோம். உன்னை வாழ வைப்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். இன்னும் நீங்கள் பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இன்னைக்கு வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருக்கு. உன் வாழ்க்கை குறித்து ஒரு அக்கறை உள்ள ஒரு தேவன் தான் நம்மோடு பேசுகிறார். ஒரு மனிதன் ஆதாமை பார்த்து எங்கப்பா இருக்கிறேன்னு கேட்டார். இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு உள்ளமே, உன்னை உருவாக்கின தேவனை சற்று நினைத்துப்பார். உன் வாழ்க்கையில உன்னை உருவாக்கின ஒரு தெய்வம் எப்படி உருவாக்கினார்? உன் நிலைமை எப்படி இருந்தது? மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்னையுடைய வாழ்க்கை மண்ணை போலதான் இருந்தது. மண்ணை போல இந்த ஒரு வாழ்க்கை மகிமையை மாற்றி தன்னுடைய சாயலை கொடுத்து தன் சுவாசத்தினால் அவனை பலப்படுத்தி தன்னை போல வைத்துக் கொண்ட ஒரு பிள்ளையை தேட வேண்டிய நிர்பந்தத்தில் என் தேவன் கடந்து வந்தாராம். அவர்களும் அங்கு இருக்கிறார்கள், ஆதாமும் ஏவாள். ஆனால் அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன? ஏன் அந்த பலத்தினால் நிறுத்த முடியவில்லை என்று பார்க்கிற பொழுது ஆதியாகமம் அதே 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 8ஆம் வசனம் வாசிங்க. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவர் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இந்த ஒளிந்து வாழ்ற கூட்டங்கள், ஜெபங்களுக்கு வராத கூட்டம் எல்லாம் கர்த்தர் சந்நிதியை விட்டு விலகிற கூட்டங்கள். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த தேதி என்ன, இன்னைக்கு என்ன ஜெபம், இன்னைக்கு மாலையில் வேதவாட வகுப்பு எப்படி இருக்கும், பெண்கள் கூடுகை எப்படி இருக்கும், ஓய்வு நாளின் ஜபங்கள் எப்படி இருக்கும், காலை மாலை ஒரு உபவாசம் எப்படி இருக்கும், எல்லாம் தெரியும். அநேக காரியங்களின் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சன்னதி விட்டு விலகிறோமோ அவர்கள் ஒளிந்திருப்பார்கள். சுய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆதாமை குறித்து வேதனையோடு தான் புலம்பினார். அவருடைய சாயலில் படைத்தாராம், அவருடைய சுவாசத்தை ஊதினாராம், ஒரு மனிதனாய் நிறுத்தினாராம், அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தாராம், அவனுக்கென்று ஒரு பெரிய அழகான தோட்டத்தை உருவாக்கினாராம், விருட்சங்களை உருவாக்கினாராம், சகல மிருகங்களை உருவாக்கினாராம். எல்லா காரியங்களுக்கும் ஒரு மனிதனை ஒரு பெரிய அதிகாரியா வைத்து அந்த பிள்ளையை ஆண்டுகோள் காவல் காத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை தேட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த அருமையான இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். எப்படி இருக்கும் அந்த தோட்டமே அதிர்ந்திருக்கும். இன்னைக்கு அநேக நேரங்களில் உன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இவனுடைய முடிவை நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது அந்த பிரசன்னத்துக்குள் தொடர்ந்து வாழ முடியல. உன் ஜீவியத்தில் நீ அநேக காரியங்களை ஒளிந்து ஒளிந்து ஜீவிக்கிற பொழுது என் ஆளுடைய சன்னதியை விட்டு வெளியே தள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்?
அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஒரு பிள்ளை, மண்ணாக இருந்த ஒரு மனுஷன். இன்னைக்கு ஒருவேளை நீ யோசிக்கலாம், நாங்களாம் நல்லா இருந்தோம் சொல்லி. உன்னுடைய வியாதிகளும் சஞ்சலங்களும் உனக்கு இருந்த நெருக்கங்களும் மண்ணுக்கு உன்னை கொண்டு போயிருக்கும். உன்னை காப்பாற்றின ஆண்டவர். அந்த ஆண்டுடைய சத்தத்தை நீ கேட்கிற பொழுது இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறார்? ஆண்டவர் சன்னிதானத்தை இதை ஒரு எதற்கு முதல் அந்த அதிகாரங்களை வைத்துக்காண்டு சொல்லுகிற பொழுது, தன் சாயலாய் படைக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டுடைய திட்டங்கள் தன் பிள்ளை குறை இருக்கக்கூடாது, கேட்பதெல்லாம் கிடைக்கணும், தண்ணீர் பாயிற தோட்டம், செழிப்பான காரியங்களை உண்டு பண்ணி கொடுத்தார். தன்னைத்தானே கெடுத்து கொண்ட ஒரு ஆதாம், தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்ட ஒரு ஆதாம், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது, அவன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிற பொழுது ஆண்டவர் நடந்து வருகிற சத்தத்தை கேட்கிறார். இன்னைக்கு உன் இல்லத்தை நோக்கியும் பல இடங்களை நோக்கியும் ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் வருகிற காரியம் ஆண்டுடைய சத்தம். உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை தயவாய் சிந்தித்துக்கொள். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எப்படி இருதயம் உடைக்க ஆண்டவர் கத்தி இருப்பார். எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய மனுஷன் எங்க போய் ஒளிஞ்சுட்ட? உன்னை நிர்வாணின்னு யாருப்பா சொன்னா? வேதனையோடு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெபம், கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு நாம் போகிற பொழுதெல்லாம் ஒளிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வந்து கொண்டுதான் இருக்கும். தேவ பரிசுத்தத்துக்கு துரோகம் நாம் செய்கிற பொழுது என் ஆண்டோடைய சத்தம் உனக்கு தெளிவாய் கேட்கும். ஆண்டவர் சில உன்னை இடையூறு பண்ணும்படி வாழ்க்கை கொடுக்க மாட்டார். ஐயோ என் பிள்ளைக்கு இதை மறைச்சிட்டேனே, இதை சொல்லாமல் விட்டு விட்டேன் என்று சொல்லி யோசிக்க மாட்டார். எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்வார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த தோட்டத்தின் விருட்சங்களை குறித்தும் அங்க நடக்கிற சம்பவங்களை குறித்தும் சொன்னார். இவ்வளவு காரியங்களை சொல்லியும் ஒரு பிள்ளைகள் செய்த காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியினால தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில இந்த முதல் சத்தமாய் கொண்டு வா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் அநேக காரியங்களில் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய சத்தத்துக்கு முதலாவது இடம் கொடு. அது யார் மூலமாக, உன் மனைவி மூலமாக இருந்தாலும் சரி, உன் கணவன் மூலமாக இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகள் மூலமாய் காணப்பட்டாலும் சரி, அல்லது உன் மனசாட்சியின் மூலமாக உனக்கு உருவானாலும் சரி, ஆண்டுடைய சத்தத்தை நோக்கிப்பார். இன்னைக்கு ஒரு பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறோம். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? தேவ சாயலாய் மறைக்கப்பட்ட மனுஷன் தன்னை கெடுத்து கொண்டான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சன்னதியை விட்டு ஓடுகிற ஒரு மனுஷன் ஒழிந்து கொண்டான். யோனாவை போல உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை. என் வாழ்க்கையில் யாரும் இல்லா அனாதையானே, என் வாழ்க்கையில் யாரும் இல்லா அனாதையானேனே. நான் உண்டு உன் துணையே என்றீரே என் இயேசுவே, நான் உண்டு உன் துணையே என்றீரே என் இயேசுவே. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் என் வாழ்விலே, உம்மையன்றி யாரும் இல்லை. மண்ணான ஒரு மண்ணிலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கி அவனை மேன்மைப்படுத்தி தன்னுடைய சாயலை கொடுத்து சகலத்தையும் ஆண்டு சுகமா இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் ஒளிந்து வாழ்ந்தான். கர்த்தருடைய சந்நிதியில் அவனால் நிற்க முடியல.
காரணம் என்ன என்று பார்க்க நிறைய காரியங்களை பார்க்கிறோம். என்னால் ஜெபத்துக்கு வர முடியல, என்னால் ஜெபிக்க முடியல. சிந்தித்துக்கொள், கர்த்தர் அனுமதிக்கிறாரா? ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உன்னுடைய வாழ்க்கையில் உன் தொழில், உன் குடும்பம், உன் அந்தஸ்து, உன் காரியங்கள் வாழுகிற பொழுது ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில் ஒளிந்து வாழக்கூடிய காரியம், தேவனை விட்டு பிரிக்கப்படக்கூடிய ஒரு காரியம். நீயாக என்னால் அப்படி ஜெபிக்க முடியல, என்னால் அப்படி எழும்ப முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு கூப்பிட்டாராம். என்னுடைய சாயலால் படைக்கப்பட்ட ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய் என்று உன் வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியங்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. அந்த ஒப்பு கொடுத்த காட்சி ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து நம்ம கம்பீரமாய் கொடுக்கிறோமா? யோசித்து பாரு. ஒளிந்து வாழக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவர் சத்தத்தை கேட்டும் கிட்டே வர முடியாத எவ்வளவு வேதனையான வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சத்தத்தை கேட்டும் தங்களை ஒழித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, சத்தம் போடாமல் இருக்கிற வாழ்க்கை. அவர்களை பார்த்துதான் தேவன் கூப்பிட்டார், ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? இவ்வளவு வேதனையான ஒரு சத்தம். ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். இன்னைக்கு எல்லா காரியங்களும் வெளியே கொண்டு வர்றார். இன்னைக்கு பாவம் இருக்கும் வரை என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில அநேக காரியங்களில் வெளிப்பட மாட்டார். இந்த அருமையான காரியத்தை பார்க்கிற பொழுது ஆதாம் பல காரியங்களை சொன்னார். கடைசியில் சம்பவத்தை பார்க்கிற பொழுது 24ஆம் வசனம், மனுஷனை துரத்தினார். இன்னைக்கு யோசிக்கிறோம்ல, இன்னைக்கு இந்த சூழ்நிலை நமக்கு வருமனுக்கு முன்பு கர்த்தர் கொடுக்கிற காத்துல அடங்கியது. மனுஷனை துரத்தி விட்டார், ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். அடுத்தது அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது, எந்த காரியத்துக்கு ஒரு ராஜாவா வைத்தாரோ அந்த இடத்துல பார்க்கிறோம், ரத்த வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்பு, சாபங்கள் புறப்பட்டது. இன்னைக்கு ஒரு மனிதன் ஒளிந்து வாழ்க்கிற மனுஷனே சாபங்களை நாம தேடி போறோம். ஜெபங்களுக்கு முக்கியம் கொடுத்துரும். ஆண்டுடைய காரியங்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவர் சொன்ன சத்தத்துக்கு அப்படியே முக்கியம் கொடுங்க. பயந்து நடுங்க. ஒரு காரியங்களை கர்த்தருக்குள் சொன்ன காரியத்தை நீ செய்யாமல் போனால், காரணம் ஆண்டவர் வெளியே தள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சுகமான வாழ்க்கை போயிற்று, அவன் துரத்தப்பட்டான். ஏதேனும் சுகமான ஒரு காற்று விட்டு துரத்தப்பட்டு கேருமீன்களை பார்க்கிறோம். கிழக்கே கேருமீன்களை வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. எவ்வளவு பரிதாபமான காரியம். இன்னைக்கு இந்த காரியங்களுக்கு முன்புதான் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் எல்லாம், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ ஓடிவிடாதே, தேவ சமூகத்திலே விழுந்து விட. உன்னை நியாயம் செய்வது, உனக்கு உதவி செய்வது, உனக்கு பலன் கொடுப்பது கர்த்தர். உன்னை ஆண்டு கொள்ள கர்த்தர் படைத்திருக்கிற பொழுது தேவனோடு உறவாடு. அவர் சத்தத்தை கேட்டு மறைந்து வாழாதே. உனக்கு தெரியும் இதுதான் ஜெப நேரம், இப்படி ஜெபங்கள் நடக்கும், இந்த ஜெப சத்தம் வரும், இப்படி ஜெபத்துக்கு வராவிட்டால் விசாரிப்பார்கள் என்று சொல்லி எல்லாம் தெரியும். ஜெபங்களை விடாதே, ஆண்டவர் சன்னிதானத்தில் காணப்படும். ரெண்டாவது ஒரு சம்பவத்தை வேகமா வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். காயினை நோக்கி, சகோதரனாகி ஆபேல் எங்கே? அதற்கு, நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளிதான். இங்க 2வது சம்பவத்தை பார்க்கிறோம். கூட வந்தவங்களை புரியாத மனுஷன். இன்னைக்கு அநேக காரியங்களை 2வது சம்பவங்களை பார்க்கிற பொழுது இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற காரியம் தான், உன் சகோதரன் எங்கே? ஆபேல் என்று சொன்னால் சுவாசம் என்று அர்த்தம். காயின் என்று சொன்னால் ஈட்டி, பொசஸர், அதாவது உடமையாக்குற மனுஷன் என்று அர்த்தம். இன்னைக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நன்கு சிந்தித்து பார். காய்கள் சுவாசத்தை கொன்றான், எப்படி வாழ போறான்? சுவாசம் அபிஷேகத்தை குறிக்கும். இன்னைக்கு அபிஷேகத்தை எத்தனை பேர் குத்தி கொன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கோபம் பயங்கரமா வரும். காயின் சுவாசத்தை கொன்றான். தனக்கு இருக்கிற ஈட்டி உபயோகித்து எது உடமையாக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கான். எல்லாம் முடிந்தது என்று சொல்லு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அநேக இடங்களில் உன்னோடு வருகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கே? ஆண்டவர் கேட்பார், காயினே, ஆபேல் எங்கே?
இன்னைக்கு உன்னுடைய சத்தத்தை, உன் வாழ்க்கையில் அந்த சத்தத்தை இந்த நாளில் நன்கு பதிந்து வைத்துக்கொள். எதற்கு அந்நிய பாட்சியம், எதற்கு பரிசுத்த ஆவியானவர்? நீ துக்கப்படுகிற பொழுது அவர் இருப்பாரா? உன் மனம் போன போக்கில் நீ வருகிறதும் போகிறதும் ஜெபிக்கிற வாழ்க்கையில் ஏசி இருப்பாரா? இன்னைக்கு காயினை பார்த்து கேட்டார், என்ன என்று பார்க்கிற பொழுது ஆபேல் எங்கே, சுவாசம் எங்கே? இன்னைக்கு பரிசுத்த உள்ளத்தோடு வருகிறோம். ஒவ்வொரு இடங்களுக்கு வருகிற பொழுது நீ ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. உன் பார்வை, நடக்கை, கிரியை, செயல், உன்னுடைய பெருமையான எண்ணங்கள் இந்த ஆபேலை குத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நீ யோசிக்கலாம், நான் அப்படி இல்லைன்னு சொல்லி. காயின் ஆபேலை கொன்றான், ஆபேலை கொண்டு போட்டான். தேவன் கேட்டாரா, ஆபேல் எங்கப்பா? இன்னைக்கு உன்னை பார்த்து அதான் கேட்பார். நீ ஜெபிச்சியே, நல்ல அபிஷேகம் பெற்றுக்கொண்டே, அந்த அபிஷேகம் எங்கே? அபிஷேகம் உன் இஷ்டத்துக்கு நடத்துமா? பரிசுத்த ஆவியானவர் உன் மனம் போன போக்கில் பொய் சொல்ல சொல்லுவாரா? அல்லது ஜெபங்களை விட்டு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்ல சொல்லுவாரா? அல்லது உன் உயர்த்தின ஆண்டவரை மறந்து சுயமான ஓட்டத்தில் உன் சுயபலத்தை நம்பி ஓட விடுவாரா? ஒரு மாம்சம், ஒரு சுவாசம். இது மாம்சம் சுவாசத்தை கொன்றது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் மூச்சே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. உயிரின் மூச்சே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. உலகின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இயேசு இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். சவுல் கொண்டுட்டான் சுவாசத்தை. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த சுவாசத்தை கொண்டு இருக்கிறோம்? ஆபேல் எங்கே? அதுதான் கேட்டார். நீ இருக்கப்பா, ஆபேல் எங்கே? உன் மாம்சம் இருக்கிறது, உன்னுடைய அபிஷேகம் எங்கே? சுவாசம் எங்கே? ஆவியான இருந்தா நம்ம மனம் போன போக்கில் வாழ விட மாட்டார். ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு வாழ்க்கையின் விடவே மாட்டார். ஆண்டவர் எண்ணி உன் சரீரம் செல்லும் இடமெல்லாம் அந்த சுவாசம் வந்து கொண்டிருக்கும். அந்த சுவாசம் இல்லை என்றால் சரீரம் கீழே விழுந்து விடும். வாழ்க்கையில யோசித்துக்கள். காயினே, ஆபேல் எங்கே? அந்த ஆபேலின் சத்தம் என் சமூகத்தை கட்டுகிறது. இன்னைக்கு ஆவியானவர் குமரி கொண்டிருப்பார். எங்கு நீ பாவம் செய்கிறாயோ, எங்கு நீ பொய் பேசுகிறாயோ, எங்கு நீ மனம் போன போக்கில் ஓடி போய் ஒழித்து கொள்கிறாயோ, ஆண்டவர் குமுறுவார். அந்த குமுறின் சத்தம் தான். 2 பேர் வந்தீங்களே, அந்த ஆபேல் எங்கே? இன்னைக்கு அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உன்னோடு கூட வந்த சகோதர சகோதரிகள் ஜெபத்துக்கு எங்கே? எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் இதே பதில் தான் உனக்கும் கொடுப்பார். வீட்டில் அருகிலிருந்து வந்தார்களே, இன்னைக்கு அநேக காரியங்கள் சிந்தித்துக்கொள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை கொன்னுட்டோம். ஜெபத்துக்கு வந்த பிள்ளைகளையும் நாம் கொண்டு விட்டோம். ஆண்டவருடைய சுவாசமாய் காணப்பட்ட அபிஷேகம் உள்ள பிள்ளைகளையும் நாம் அழித்து கொண்டோம். காரணம் என்னென்று பார்க்கிற பொழுது, காயினாய் உன் வாழ்க்கை இருக்கிறதுனால். இன்னைக்கு யோசித்துக்கொள், எங்கே இருக்கிறாய்? ஆபேல் எங்கே? சுவாசம் எங்கே? ஆபேல் என்று சொன்னால் மற்றொரு அர்த்தம் வாசனை. என் வாசனையை கெடுத்துட்டீங்களே.
இன்னைக்கு எத்தனை பேருக்கு எடுத்துட்டு இருக்கிறோம்? வாசனையை புதைத்து விட்டோம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இப்படி நடப்பார்களா, இப்படி வருவார்களா யோசிக்க வேண்டியுள்ளதில்லை. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் சாட்சி இல்லாமல் வாழ்வார்களா? ஒரு அபிஷேகம் உள்ள பிள்ளைகளை தேடி நாம் போக வேண்டி இருக்குமா? வாசனை இழுத்து கொண்டே இருக்கும். எனக்கு ஆண்டவர் கேட்கிறார், ஆபேல் எங்க, சுவாசம் எங்க? ஏதோ ஒரு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்றொரு காத்து யோசித்துக்கொள். நீ செத்து கொண்டிருந்தாயே, உன்னை வாழ வைத்த சுவாசம் எங்க? நீ பிரச்சனைகளை மாட்டி அழுது கொண்டிருந்தாயே, உன்னை உயர்த்தின சுவாசம் எங்க? இன்னைக்கு மாம்சம் உயர்ந்து அவரை தூக்கி எறிகிறார்கள். உன் கண்ணீரின் நேரத்தில், உன் வேதனை நேரத்தில், உன் அலசடிப்பட்ட நேரத்தில், அசுத்தாவியின் போராட்டங்களின் நேரங்கள் எல்லாமே இழந்த அனாதியா இருந்த நேரத்தில் உன்னை சுவாசத்தை போல உனக்கு ஒரு ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த அந்த தேவன் எங்கே? இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்ககிட்ட பேசுறதே பயபக்தியா பயந்து பேசணும், இல்லைன்னா ஜபத்துக்கு வர மாட்டாங்க. சுவாசத்தை குத்துகிற கூட்டம். ஆபேலை கொன்று போட்டான் காயன். காயன் கேட்கிறார், ஆபேல் எங்க? உன் சுவாசம் பாவேன், அந்த சுவாசத்தை கொண்டுட்டிய. உனக்கு இருக்கிற அம்பினால, உனக்கு இருக்கிற பலத்தினால, மாம்சத்தினாலே அநேக காரியங்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற கூட்டமா அநேக காணப்படுகிற ஆதியில காணப்பட்ட அன்பு இல்லை, சுவாசம் இல்லை. இன்னைக்கு யோசித்து பாருங்க. இதே சத்தம் உனக்காக. உன் அபிஷேகத்தோடு உற்சாகமாய் ஓடி வந்தையே, பாவம் இல்லாதபடி என் வாழ்க்கை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தாயே, நீ அந்நிய பாஷை பெறுகிற பொழுது கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டாயே, அந்த சுவாசம் எங்கே? உன் தேவைகள் இருக்கிற பொழுது அழுது ஜெபித்த பொழுது உன் தேவைகளை சந்திக்க உன் சுவாசம் கொடுக்க, ஆண்டவரே நான் செத்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் அழிந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நான் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறேன் அழுது கொண்டிருக்கிற பொழுது தன் சுவாசத்தை கொடுத்து தன் பரிசுத்தாவியானவரை கொடுத்து பலப்படுத்தினாரே, ஒரு உதவி செய்தாரே, அந்த தேவன் எங்கே? எனக்கு அநேக பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையும் மாறி பலப்பட்ட உடனே சுவாசத்தை கொன்று போட்டோம், வாசனை கெடுத்துட்டோம். அன்னைக்கு நல்லா ஜெபிச்சாங்களே, இன்னைக்கு எங்க போனாங்க? இப்படி வந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் எங்கே? இப்படி பொருத்தனை பண்ணினார்களே, எனக்கு பதில் என்ன? வாசனை கெடுத்த கூட்டம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணின பிள்ளைகள் தேவ கிருபையிலிருந்து எங்கோ செல்லலாம் என்ற வாழ்க்கையை அனுமதிக்க மாட்டார் என் தேவன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா, இயேசையா. உம்மை பிரிந்து ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். ஆமென், ஆமென். மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன். நானும் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. எப்படி இருக்கு இந்த சத்தம்? காயின், ஆபேல் எங்கே? அலைந்து திரிகிற ஒரு சாபம் மனுஷ வாழ்க்கையில. அபிஷேகம் இழந்தாலே அலைந்து திரிவாய். இதை மறக்க வேண்டாம். ஆண்டு சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வேறுபட்டது.
மேன்மை இல்லையோ? போதும். இங்க சில காரியங்களை பார்க்கிறோம். என்ன காரியம் என்று பார்க்கிற பொழுது தேவ சமூகத்தில் பல காரியங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக எழும்பும். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், உனக்கு கொடுத்த சுவாசத்தை நீ மறந்திருந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? காயினுக்கு ஒரு சாபம், அலைந்து திரிகிற சாபம். பிரயாசப்படுவான், அலைந்து திரிந்து கொண்டே இருப்பான். இதுதான் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த ஒரு காரியம். 4ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனங்களை பார்க்கிற பொழுது உன் சகோதரர் ரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் ஆயத்திருந்த அந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அபிஷேகத்தை இழக்காத, உன்னுடைய சுவாசத்தை இழந்து போகாது. அடுத்தது நீ பார்க்கிற பொழுது 12ஆம் வசனத்தின் கடைசி பார்க்கிற வசதியில நீ பூமியில நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். சுவாசத்தை இழக்கிறது சாதாரண நினைக்காது. உன் வாழ்க்கையில தன் ஜீவன் தன் அபிஷேகத்தை கொடுத்த ஆண்டவரை மறந்து உன் சுயமான ஓட்டத்தில் ஓடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் இதுவே. ஆபேல் எங்கே? உன் அபிஷேகம் எங்கே? அன்று கொடுத்த பரிசுத்தம் எங்கே? அன்று கொடுத்த பயபக்தியின் நடுக்கம் எங்கே? நீ யோசிக்கிறாய், நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்ல ஒரு சூழ்நிலை வரும் உன் வாழ்க்கையில. நீ எந்த பூமியை எந்த காரியங்களை தொட்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே அதே இடத்தில் நாம் சபிக்கப்பட்டதாக காணப்படுவோம். எந்த பூமியில நான் நிற்பேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தை நான் கொண்டு என்னை கேட்பதற்கு நீ யாரும் இல்லை என்று சொல்லி மனம் போன போக்கில ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதே பூமியில அதே வீட்டில அணைந்து திரிவனாய் காணப்படுவோம். சுவாசம் இழந்த ஒரு காயம், சுவாசத்தை கொன்ற காயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் வளர்த்தின ஆண்டவரை என்னைக்கும் மறக்காத. ஜெபங்களை தேட விடாதே. உன்னை அபிஷேகத்த இடங்களில் அபிஷேகத்த காரியங்களில் உறுதியோடு காணப்படு. ஆண்டவர் உன்னை கண்டுகொண்டே இருப்பார். உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரன் எங்கே? இன்னைக்கு அநேக ஒவ்வொரு காத்து சிந்தித்துக்கொள். ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கலாம்? என்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவை கவனித்து பார்க்கிற பொழுது அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். உன்னிடமே இப்படி இருக்கக்கூடாது. இன்றாவது புரிந்து கொள். உன்னை உருவாக்கின தேவனை மறக்காதே. அவரை விட உன்னை ஞானி என்று பொய் பேசி பெரிய மனுஷி ஆகாதே, பெரிய மனுஷன் ஆகாதே. ஆதாமே எங்கே இருக்கிறார்? அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் வாசித்தோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவள் சந்ததியை விட்டு விலகி ஒளிந்து கொண்டான். அவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு மனுஷன் ஒரு மரியாதை கொடுக்கல. அந்த மனுஷன் வாழ்க்கை தகுதி இல்லாத வாழ்க்கை. ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை சந்தோஷம் அனுபவிக்கும் தகுதி இல்லாத மனுஷன் வெளியே தள்ளி விட்டார். 2வது ஒரு மனிதனை பார்க்கிறோம். காயின் ஆபேல் 2 பிள்ளைகள் வருகிறார்கள். காயின் என்று சொன்னால் ஸ்பியோர் ஈட்டி என்ற அர்த்தம், பொசஸர் என்ற அர்த்தம். எதையும் உடைமையாக்கக்கூடிய வல்லமையுள்ள மனுஷன், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அங்கு காணப்பட்ட ஆபேல் என்று சொல்லுகிற பொழுது நறுமணம் வீசக்கூடிய ஒரு மனுஷன், அபிஷேகம் உள்ள ஒரு மனுஷன். அதை கொண்டுட்டாராம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நீ பாவத்தில் ஈடுபடுகிற பொழுது, உன் கண்கள் பாவத்தில் ஓடுகிற பொழுது, உன் எண்ணங்கள் சிதறுகிற பொழுது, ஒவ்வொரு காலத்தில் சிந்தித்துக்கொள். மாம்சம் ஜெயிக்கிற போதெல்லாம் நீ ஆபேலை குத்துகிறாய், சுவாசத்தை குத்துகிறாய். இன்னைக்கு ஆபேல் செத்து போனார். ஆபேல் கீழிருந்து கூப்பிடுகிறார், ரத்தம் கூப்பிடுகிறது, என்னை கொன்னுட்டாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீ கண்ணீரோடு இருந்த பொழுது, உன்னை வேதனையோடு இருந்த பொழுது, உன்னை அபிஷேகத்தை இழந்து போனாய். உனக்கு சுவாசமாய் இருந்த தேவ பிள்ளைகளை நீ மறந்து போனாய். ஒவ்வொரு காத்தியம் சிந்தித்துக்கொள். இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? ஆபேல் எங்கே? நான் அவனுக்கு காவலாளியா? இவர் கேட்கிறார். அவனுக்கு காவலாளியா? இவர் கேட்கிற கேள்வியை பார்க்கிற பொழுது நான் அறியேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எப்படி சொல்றோம்? நீ சொல்ற மாதிரியே தான் இவனு சொல்லியிருக்கான்.
எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. எப்படி தெரியாம போகும்? அபிஷேகத்தை இழந்து நிற்கிறாயே, எப்படி தெரியாமல் போகும்? அபிஷேகத்திற்கு துரோகம் பண்ணி துணிகிற பாவத்தை நிற்கிறாயே, எப்படி உனக்கு தெரியாமல் போகும்? என் தேவனை துக்கப்படுத்தி அவரை அவமானப்படுத்துகிறாயே, எப்படி உனக்கு தெரியாமல் போகும்? நான் அவருக்கு காவலாளியா? அது ஒரு கேள்வி. நான் இது ஒரு காவலாளியா? இதே காரியம் தான் உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கை இந்த நாளில் சிந்தித்துக் கொள். பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்துகிற பொழுது அது மிக வேதனையான ஒரு காரியம். எபேசியர் 4:30 வாசித்து பார்க்க பொழுது, மீட்கப்பட்ட நாளுக்குரிய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது என்று சொல்லி எபிரேயர் 3:7 வாசிக்கிற பொழுது, வாசிங்க, எபிரேயர் 3:7 வாசிக்கிற பொழுது அந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற பொழுது தயவாய் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே என்று அவர் சத்தத்தை கேட்பீரார்கள். வாசிங்க. வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலும் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க என்று சொல்லுவார். போ ஜபத்துக்கு, அப்படியே மேனேஜ் பண்ணாத. இல்ல உன் மனைவி கூப்பிடுவாங்க, உன் கணவன் கூப்பிடுவாங்க, அல்லது யாராவது சொல்லுவாங்க, பதில் சொல்லாது. ஆவியானவர் எனக்கு ஆவியான சத்தத்தை எந்த பிள்ளைகள் கடினப்படுத்தினாலோ ஆபேலை குத்தின ஒரு காயினை போல இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்காத ஓடுகிற பொழுதும், உன்னை பரிசுத்தத்தை இழந்து பாவத்தை நோக்கிய எண்ணங்கள் ஓடுகிற பொழுதெல்லாம் நீ செய்யற காரியத்தை மறந்து ஓடுகிறாய், சுவாசத்தை குத்துகிறாய். அது உனக்கு ஆபத்து. ஆகவேதான் ஜெபத்தில் தேட விடாத. ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு ஆராதனை என்று எண்ணாத, விழுந்து கிட கர்த்தர் சன்னிதானத்துல. உன்னை காப்பாற்றின தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காடு மேடு கடந்து சென்றாலும் கடம் பிடித்தென்னை நடத்துகின்றாரே, காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகின்றாரே. ஆறுகளை நான் கடக்கும் போது மூழ்கினானும் போவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது எரிந்து நானும் போவதில்லை, எரிந்து நானும் போவதில்லை, எரிந்து நானும் போவதில்லை. என்னதான் ஆனால் என்ன, மீட்புயிரோடுண்டு. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்புயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். காயின் ஆபேலை கொன்றான். அதன் முடிவை நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது, இனி இந்த பூமியில் என்னை கேட்கிற ஆள் இல்ல, நான் சுதந்திரமா இருப்பேன் இடத்தில் சபிக்கப்பட்டவனா இருந்தான். இன்னும் நீங்கள் பார்க்கிற பொழுது, இனியாவது நான் நிம்மதியா இருப்பேன் சொல்லி நிம்மதியை தேடி ஓடுகிறான், அலைந்து திரிகிறான். அபிஷேகம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. உன் பிரச்சனையில உன்னை தூக்கி எடுத்த ஆண்டவரை மறந்து ஓடாத. குடும்பமாய் கர்த்தரை மகிமைப்படுத்து. இதை இந்த நாளில் மறக்காத. நீ சுவாசத்தை இழந்தால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம் நமக்கே சாபமாய் மாறும். நீ சுவாசத்தை மறந்தால், கொன்று போட்டால், நீ நினைக்கிற நிம்மதியா இருப்பேன்னு சொல்லி எந்த நிம்மதியை தேடி ஓடுகிறாயோ அந்த நிம்மதி நம்மை அலைந்து திரிய பண்ணி கொண்டு இருக்கும். ஆண்டு சன்னிதானத்தில் காயினை கர்த்தர் அப்படி சொன்னாராம், நான் எப்படி பூமியில வாழ்வேன்? அந்த வாழ்க்கைக்கு முன்புதான் கர்த்தர் அவர் சத்தத்தை கேட்க சொல்லுகிறார். உனக்கு என்ன குறை வைப்பார்? அபிஷேகம் உனக்கு என்ன குறை வைக்கும்? இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியை எதிர்த்து நின்ற ஒரு கூட்டம். 1 தெசலோனிக்கேயர் 4:8 பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணக்கூடிய ஒரு கூட்டம். இது வேண்டாம். தயவாயிட்டு கர்த்தருக்கு பயப்படு. இந்த சத்தத்தை கேளு. உனக்கு கொடுக்கிற இந்த அக்டோபர் மாதத்தின் கடைசி ஆராதனை உனக்கு கொடுக்கிற சத்தம், ஆபேல் எங்கே? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு ஆபேல் எங்கே என்று கேட்கிற. ஆபேல் என்று சொன்ன சுவாசம் எங்கே? நீ இருக்கிற உண்மைதான். உன்னிலிருந்த அபிஷேகம் எங்கே? உன்னிலிருந்த பரிசுத்தம் எங்கே? உன்னிலிருந்த உற்சாகம் எங்கே? உன் வாழ்க்கையில் எங்கே? ஏன் அதை கொன்றாய்? இன்னைக்கு ஆண்டவர் கேட்பார்.
இன்னைக்கு உயிர்ப்பித்துக்கொள். கற்றுக் கொடுக்கிற வாய்ப்பு. அலைந்து தெரியாத, அசட்டை பண்ணாத, உன் மனம் போன போக்கில் வராத, கர்த்தருக்கு பயப்படு. ஆண்டவர் சன்னிதானத்தை கொடுத்த சுவாசம் துக்கப்படாமல் காத்துக்கொள். உன்னை அபிஷேகத்தை தேவன் உன்னை துக்கப்படாமல் வைத்துக்கொள். அது நல்லது. எப்பொழுதும் இன்னைக்கு எப்படி இருக்கிறாய் நீ? இன்னைக்கு காயின் அபிஷேகத்தை இழந்து போனான். சவுல் அபிஷேகத்தை இழந்து போனான். சிம்சோன் அபிஷேகத்தை இழந்து போனான். வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிற்று. யார் பேச்சையும் கேட்காதீங்க. ஆண்டவரை மறக்காத. ஜெபத்தில் விழுந்துகட. உனக்கு சுவாசம் கொடுத்த ஆண்டவரை என்றும் மறக்காத. உனக்கு ஒரு வாழ்க்கையில நீ செத்து போவதை போல காணப்பட்ட வாழ்க்கை, செத்து போவதை போல காணப்பட்ட சரீரம், செத்து போல காணப்பட்ட ஜீவியத்தை, தூக்கி எடுத்த சுவாசத்தை மறக்காத. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. சுவாசம் இல்லை என்றால் நீ அலைந்து திரிவாய். ஜெபம் அபிஷேகம் உனக்கு சரியா இல்லாவிட்டால் நீ எந்த காரியங்களை பிரயாசப்படுகிறாய் அதிலேயே தோல்வியை சந்தித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய். சாபம். நீ ஆண்டு சன்னிதானத்தில் ஓடிவா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18:9 வாசிக்க கேட்போம். ஆபிரகாமை கேட்கிறார், தப்பு நடந்தது, உனக்கு புரியலையே ஆபிரகாம், உன் மனைவி அங்கே தெரியாத ஆண்டவருக்கு, அவ தானே சாப்பாடு போட்டார், கூட வச்சுக்குப்பா. இன்னைக்கு ஜெபத்துக்கு எத்தனை பேர் தனியா வரலாம்? வாழ்க்கையில் அநேக காலங்களில் சத்துரு திசை திருப்பி விடுவான். ஜாக்கிரதையாரு. சாபங்களை கொண்டு வருவான். ஆதாம் ஏவாள் வாழ்க்கை உனக்கு புரியாது ஆபிரகாம். நான் கொடுத்த கட்டளையும் இல்லைங்க. அங்க பக்கத்துல தான் இருக்கிறா அந்த அருமையான மகள் சாராள். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறா, உன் மனைவி எங்க? உன் வாழ்க்கையில கேட்கிறா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க காலையில் போங்க, நான் சாயந்தரம் போறோம், அல்லது நான் மட்டும் போனா போதும், அப்படியே போறோம். ஆண்டவர் அனுமதிப்பாரா? ஏதேன் தோட்டத்தில் நடந்த தவறு, ஏதேன் தோட்டத்தில் நடந்த தவறு. ஆதாமை விட்டு பிரிந்து ஏவாள் சென்ற பொழுது சத்துரு வஞ்சிச்சான். இது தெரிந்தும் என்னை சந்திக்க வருகிற பொழுது 2 பேருமாகத்தானே வந்திருக்க வேண்டும். மனைவி எங்கே? இன்னைக்கு ஆண்டவர் கேள்வி எவ்வளவு வேதனையான கேள்வி. எல்லா சூழ்நிலை மத்தியில் சத்தியம் அறிந்த பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? உன் ஜீவியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வருகிற பொழுது இன்னைக்கு குடும்பங்களில் ஒரு மனம் எப்படி இருக்கிறது? ஆபிரகாமே சத்தியத்தை இந்த ஆபிரகாமே மனைவியை விட்டு தூரமா இந்த அருமையான ஆதாம் வஞ்சிக்கப்பட்டானே, அவனை ஏதேன் தோட்டத்தில் துரத்தினே. உனக்கு இது புரியாதா? இன்னைக்கு நிறைய புரியுறது இல்லை. வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இன்னைக்கு ஆண்டு நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உன் மனைவி எங்கே? உன் மனைவி எங்கே? உன் வீட்டார் எங்கே? உன் பிள்ளைகள் எங்கே? உனக்கு கொடுத்த மனைவி எதற்கென்று பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தனிமையாய் இருப்பது நல்லதென்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். அந்த ஏற்ற துணை எங்கே? வெறும் மனைவி மட்டுமல்ல, உனக்கு கொடுத்த துணை எங்கே? அதுவும் ஆவியானவர், உன் வீட்டார், உன்னோடு கூட வந்த கூட்டம். இன்னைக்கு எங்க அந்த துணை? இந்த ஜெபத்தினால் தான் நீ காக்கப்பட்ட என்று சொன்ன துணை எங்க? இன்னைக்கு துணை இல்லாமல் ஆபிரகாம் நிற்கிறார். ஏன்பா இப்படி நிற்கிறார்? இன்னைக்கு உன் வாழ்க்கையை சிந்தித்துக்கொள். அருமையான காயின் சுவாசத்தை கொண்டார். ஆபிரகாமுக்கு ஒரு அன்பான எச்சரிக்கை கொடுத்தார். உன் மனைவி எங்க? சாரா எங்க? அவங்க பக்கத்துல தான் நிற்கிறார். தெரியாத ஆண்டவருக்கு. என்னை சந்திக்க வர்றப்போ 2 பேருமா வாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் குடும்ப ஜெபம், நீ அங்க ஜெபி, நான் இங்க ஜெபிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நீ படுத்துக்கோ. ஜெபம் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை இதே கதி. உன்னை பார்த்து ஆண்டவருக்கு பண்ணி சொல்வேன், நல்லா ஆராதித்தேன். உன் மனைவி எங்கே? உன் கணவன் எங்கே? பிள்ளைகள் நல்லா தூங்க விடுறோம், தூங்க விட்டு கொண்டிருக்கோம். ஆண்டவர் கொடுப்பார். உன் துணை எங்கே? இன்னைக்கு உனக்கு விலனா இருக்கக்கூடிய கூட்டங்கள், ஜப கூட்டங்கள் எங்கே?
நான் வீட்டில் அப்படியே தனியா ஜெபிச்சுக்கிறேன், அதே டைம்ல அதே நேரங்களில் இன்னும் அதிகமா ஜெபிக்கிறேன். உனக்கு கொடுத்த துணை எங்கே? ஆண்டுடைய சத்தம், ஆபிரகாமே உன் துணையை தான் ஆசிரிக்க வந்தேன். அந்த துணை எங்கே? அந்த துணையின் மூலமா தான் சந்ததி உண்டாகும். நீ என்னை சந்திக்க வருகிறாய், என்னோடு கூட உன் மனைவியும் இருக்க வேண்டுமே. இன்னைக்கு எத்தனை பேர் தனிமையான வாழ்க்கை, எத்தனை பிள்ளைகள் தனிமையான ஒரு அபிஷேகம், எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கை தனிமையான ஓட்டம். நான் தனித்து ஜெபிக்கிறேன், தனித்து ஜெபிக்கிறேன். தனித்து ஜெபிப்பதும் நல்லது. அதே நேரங்களில் கர்த்தர் விரும்புகிற பொழுது அவரோடு இணைந்து செயல்படு, குடும்பமாக சிந்து. ஆபிரகாமே உன் துணை எங்கே? உன் மனைவி எங்கே? அன்றைய சத்தம் அவன் உள்ளத்தை தொட்டிருக்கும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அவனுக்கு காக்கப்பட்டான். இன்னைக்கு உனக்கு அன்போடு சொல்லுகிறான், உனக்கு கர்த்தர் ஆதரவாக இருக்கும் என்று சொல்லி ஏற்படுகிற துணையை, ஊழியர்களை, சபையை, தேவ பிள்ளைகளை மறக்காதே. ஐக்கியங்கள் சரியாக இருக்கட்டும். அவர் கேட்பார், உன் துணையோடு வந்திருக்கியா? உன்னோடு பேசுவா. உன்னை மீட்டெடுத்த உனக்காக போராடி ஜெபித்து விடுதலை வாங்கினோம் என்று தெரியுமே, அந்த விடுதலையின் காலத்தை கர்த்தர் கேட்பார், என்ன அந்த துணை எங்கே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமேவும் வசனம், நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமேவும் வசனம், செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனேவும் வாக்கு, செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனேவும் வாக்கு. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. இன்னைக்கு துணையை விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். நீ வாழ வைத்த துணை எங்கே? உனக்காக ஜெபித்த ஜெபம் எங்கே? ஜெபங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் எங்கே? இன்னைக்கு சபை விட்டு போயிட்டு இருக்கோம். ஜெபங்களை, ஐக்கியங்களை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கோம். என்ன பரிதாபமான வாழ்க்கை. ஆண்டவர் கேட்பார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இப்படி ஒரு பிரச்சனை சிக்கி இருக்கிறேன், உன் துணை எங்கே? ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை உண்டாக்குமே, நான் பார்த்துக் கொண்டிருக்கேன், அவர் உங்களுடைய பிரசனத்தை பார்க்கிறேன், உங்களுடைய கிருபை பார்க்கிறேன், வல்லமை பார்க்கிறேன், உன் துணை எங்கே? இன்னைக்கு ஆண்டவர் கேட்பார், உனக்கு கொடுத்த துணை எங்கே? உனக்கு கொடுத்த துணை அபிஷேகம் எங்க? துணையாளர் எங்கே? அவரை விட்டுட்டு உன் வாழ்க்கையில நன்மை செய்ய மாட்டார். இன்னைக்கு பல காரியங்களை நான் இப்படி உபவாசம் வந்து ஜெபிக்கிறேன், போராடி ஜெபிக்கிறேன், உன் துணை எங்கே? ஆண்டவர் கேட்பார், உன் துணை எங்கே? ஆபிரகாமே உன் துணை மனைவி எங்கே? அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஆதாம் வாழ்க்கை இப்படித்தான்ப்பா கெட்டுச்சு. ஆதாம நான் படைத்தேன், அவனுக்கு ஏற்ற துணையை நான் கொடுத்தேன், ஒருவரும் பிரியக்கூடாது என்று வார்த்தையை கொடுத்தேன். அவ கொஞ்சம் உலாவ போனா கெட்டு போச்சு குடும்பம். வாழ்க்கையில துணை எங்க? அந்த துணைக்கு நன்மை செய்ய நான் வந்திருக்கேன். அந்த துணை மூலமா தான் உன் சந்ததி பெருக போகிறது.
இன்னைக்கு துணையை உடைக்கிறீங்களே, நீ எப்படி பெருகுவாய்? ஐக்கியங்களை உடைக்கிறோமே, ஜபங்களில் அசட்டையா இருக்கிறோமே, உனக்கு உதவின ஒவ்வொரு கரங்களையும் வெட்டி கொண்டு இருக்கிறோமே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த துணையைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மூலமாகத்தான் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய நன்மை. இன்னைக்கு அன்பு கத்திரிய பிள்ளைகள் சத்தியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மனம் பொண்ணு போக்கல உன் ஜீவியத்தில் கர்த்தர் பார்ப்பார். இதுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்குமே ஒழிய மனிதனையும் உலகத்தையும் திருத்தப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்பார், உன் துணை எங்க, உன் மனைவி எங்க, உன் பிள்ளைகள் எங்க? எனக்கு அப்படியே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஜபங்களுக்கு. ஆனால் கர்த்தர் கேட்பார், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் வேடி எடுப்பது நமது கடமை. இன்னைக்கு அந்த காரியங்களை காக்கல பொழுது உன் மனைவியை நான் இப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், உன் மனைவிக்கு ஒரு குழந்தை கொடுக்க போகிறேன், உன் மனைவி இப்படி ஒரு ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்க போகிறான். துணை, அந்த துணையின் மூலமாகத்தான் நன்மை, உனக்கு சமாதானம். உன்னை வளர்த்துகிற தேவ பிள்ளைகள் வளர்கிற பொழுதுதான் நீ நன்றாக இருப்பாய். அந்த சபை ஆண்டவருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கிற பொழுதுதான் உன் வாழ்க்கையில நன்மை காணப்படும். இன்னைக்கு துணை எங்க? ஆபேல் எங்க? நீ எங்க? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிற சத்தம் உனக்கு அந்த உணர்வுகளை கொடுக்காதா? எங்கே இருக்கிறார்? ஆதாமே எங்கே இருக்கிறார்? என்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனை என்னுடைய அதிகாரங்களை முழுக்க உனக்காக கொடுத்தேனே, நான் படைத்ததெல்லாம் உனக்காக என்று சொல்லி கொடுத்தேனே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆமென், ஹல்லேலூயா. உம்மையை மறந்து ஒரு குழைந்தே எந்தையை பிள்ளை பொறுப்பருள்வாய். உம்மையை மறந்து ஒரு குழைந்தேன் எந்தையம் பிள்ளை பொறுத்தருள்வார். கண்ணிருந்தும் நான் குருடாய் அலைந்தேன், கண்ணிருந்தும் நான் குருடாய் அலைந்தேன், பாதகர் நானும் வழி மறந்தேன். அன்பின் ஆண்டவரே அடிபணிந்திடுவேன் அனுதினமே. அன்பின் ஆண்டவரே. இன்னைக்கு துணையை நல்லா தள்ளிட்டோங்க. 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசி வசனம் பாருங்க, கடைசி வார்த்தை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அந்த துணையை தள்ளிட்டு நான் செய்யறதான் கரெக்ட். உன் துணை எங்க? எனக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுங்க, எனக்கு வீட்டில் இப்படி நன்மை உண்டாகணும், பாதுகாப்பு உண்டாகணும். உன் துணை எங்க? ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் இல்லாம ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஜெபிக்கிற பிள்ளைகளை எப்பொழுதும் கனப்படுத்தி கொண்டுதான் இருப்பார். சபையை மேன்மைப்படுத்தாமல் ஆண்டவர் இருக்க மாட்டார். சபைக்குரிய உரிமைகளை கர்த்தர் கொண்டு பறிக்க விட மாட்டார். சபைக்குரிய நன்மைகளை கர்த்தர் மற்றவர்களுக்காக கொடுக்க மாட்டார். சபையின் மூலமாக கொடுப்பார் என்றால் புரிந்து கொள். வாழ்க்கையில மனப்போன போக்கில் ஓட்டான்ல. உபவாச ஜபங்களுக்கு கெஞ்சல், மற்ற ஜபங்களுக்கு கெஞ்சல். உன் வாழ்க்கையை சிந்தித்துக்கொள். உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமா? ஆண்டவர் சமூகத்தில் சொல்லக்கூடிய காரியங்கள். உன் துணை எங்க? ஆபிரகாம் என்னை சந்தோஷப்படுத்தினாய், என் சமூகத்தில் நிற்கிறாய், எனக்கு முன்பாக வருகிறாய், உன் துணை மூலமாகத்தான் நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று உனக்கு கொடுத்த துணை எங்க? கர்த்தர் எங்கே? இன்னைக்கு துணையெல்லாம் தள்ளிட்டோம். ஏன்னா வசதிகளும் பலனும் ஆசீர்வாதங்களும் படிப்பும் உயர்வும் வந்தபடினாலே இன்னைக்கு ஜபங்களுக்கு ஆட்களை காணோம், வாலிப பிள்ளைகளை காணோம். உன்னோக்காகத்தான் பேசுகிறார், புரிந்து கொள். ஆண்டவரை மறக்காது. அந்த துணை போனாலே வாழ்க்கையில் ஆபத்து. அந்த தேவன் விலகினாலே வாழ்க்கையில் ஆபத்து. உடனே சொல்லுங்க, தன் மனைவியை காட்டி இங்கதாங்க இருக்காங்க, அவர் காட்டுகிறார். புரிந்திருப்பார் ஆபிரகாம், ஆண்டவர் கோவப்படக்கூடாது என்று சொல்லி. இன்னைக்கு உன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்துக்கொள். கடமைக்காய் ஆண்டவரை தேடாதே. உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்துக்கொள். உனக்கு என்ன துணை ஆறுதல் என்று கொடுத்தார், அந்த ஆறுதல் மூலமாக தன் பலனை கொடுப்பார். இன்னைக்கு சுவாசத்தை கொல்லாதே.
உன்னை வாழ்க்கையில இப்படி இந்த மூலமாகத்தாங்க நான் எனக்கு அற்புதம் நடந்தது என்று சொன்னால் அந்த அற்புதத்தை மரண பரியந்தம் மறக்காது. அந்த சுவாசத்தை கொல்லாது, உன்னை தேட வைக்காது. இன்னைக்கு ஆபிரகாமுக்கு அந்த துணையை கர்த்தர் கேட்டாராம். இன்னும் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்துக் கொள்வோம். கர்த்தராக ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த துணை எங்க? ஆண்டவர் நல்லா தூங்கிடுவாரா? தாளாட்டி நீ ஜபத்துக்கு போகாத, தூங்கு, இப்படி போய் சொல்லிட்டாங்க போயிரு ஆண்டு சொல்லுவாரா? துணை மறக்காதே, சுவாசத்தை அடிக்காது. உன் வாழ்க்கையின் நன்மைக்காக சத்தியம் அறியாத இடத்தில் அல்ல, சத்தியத்தை விதைக்கிற இடத்தில் நீ காணப்படுகிறாய். நீ எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு பிரியமான இடம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இடையூறாய். இன்னைக்கு ஆபேல் எங்க கேட்கல? எத்தனை பிள்ளைகள் ஜெபத்துக்கு வந்த பிள்ளைகளை வாழ்க்கையில உன் நடக்கையினாலும் செய்களினாலும் பேச்சினாலும் பொறாமையினாலும் இன்னைக்கு வர முடியாமல் போனார்கள். ஆபேல் எங்கே? ஆபேல் எங்க? இவர்கள் மூலமாக இவர்களுக்கு பார்த்துதாங்க நாங்க ஜெபத்துக்கு வரல. வாழ்க்கையில நடுக்க வேண்டாமா? ஆண்டவரை மறக்காதே, உன் துணையை வெட்டி போடாதே. ஆண்டவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிறார், மனைவி எங்க? இன்னைக்கு உன் சத்தம், அந்த சத்தம் உள்ளத்துல நல்லா துணிக்கட்டும். உனக்கு கொடுத்த துணை எங்க? ஜெப வீரர்கள் எங்க? உனக்கு கொடுத்த ஐக்கியம் எங்க? ஏதோ ஒரு இடங்கள் நான் கூடி ஜெபிக்கிறேன், ஏதோ ஒரு சபையில் நான் இருக்கிறேன், இல்லவே இல்லை. உனக்கு கொடுத்த சுவாசம், உனக்கு கொடுத்த மீட்பு, உனக்கு கொடுத்த துணை, உனக்கு கொடுத்த விடுதலை, அதை என்றும் மறக்காது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். அவர் ஏற்படுத்தி கொடுக்கிற துணை, அந்த துணைக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த துணையின் மூலமாகத்தான் ஆபிரகாம் நன்மை பெற்றுக் கொண்டார். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். யார்? ஆண்டவர் தான் கேட்கிறார். 4 வார்த்தை பார்க்கிறோம். முதல் சத்தத்தை கேட்டோம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை நம்பினேன், நீ எங்கே இருக்கிறாய்? என்னை போலவே நீ இருப்பாய், நான் செய்கிற காரியங்களை நீ செய்வாய் என்று நினைத்தேன். இப்படி ஒரு மோசமான மனிதனாய் மாறி போனாயே. என் மனைவி சரியில்லை, மனைவிக்கு சரியில்லை. உடனே அவர் பதில், நீ கொடுத்த மனைவி சரியில்லை. இன்னைக்கு வாழ்க்கையில நீ எங்கே இருக்கிறாய்? தேட விடாது. உனக்குரிய அபிஷேகத்தை பார்த்துக்கொள். எங்க வீட்டுல யாருக்குமே வெளிப்பாடு இல்லைங்க, எனக்கு தான் கொடுத்தார். நீ ஜாக்கிரதையாரு. ஆண்டவர் எனக்கு தாங்க இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார், நான் ஓடி ஓடி வருகிறேன். அதே ஓட்டத்தில் ஓடு. யார் சத்தத்தையும் கேட்காத, யார் பேச்சையும் கேட்காத. உன் அழைப்பை காத்துக்கள். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? உனக்குத்தானே கர்த்தர் அதிக அன்பை காட்டினார், உனக்குத்தானே கர்த்தர் சகல காத்து உண்டாக்கினார். நீ மண் என்று நினைவு கூறுகிறார், நீ ஒன்றுமில்லாத மனுஷன் என்று சொல்லி கர்த்தர் நினைவு கூறுகிறார். மண்ணா இந்த மனுஷனை தம்முடைய சாயலாய் மாற்றினார். தன்னை கண் விழித்த உடனே தேவனை காண வைத்தார். மகிழ்ச்சியா இருந்தது. என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் படைக்க வைத்தார். ஏற்ற துணை என் பிள்ளைக்கு இல்லை, ஏற்ற துணையை நான் கொடுத்த என் பிள்ளையை சந்தோஷமா வைத்துக் கொள்றேன். அந்த துணையை உருவாக்கி கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆள கொடுத்தார். அந்த தோட்டத்தை காவல் காத்துக்கொள் என்று சொன்னார். காவல் காக்கல மனுஷன் தூங்கினதுனால நுழைந்தான் பிசாசு உள்ள. நேரா வருகிறான் பலவீன பாண்டத்தில். இன்னைக்கு தூங்குற பிள்ளையை எந்த தூக்கம் காணப்பட்டால் அந்த தூக்கத்தில் சத்துரு நுழைவான். ஆதாம் நித்திரையாய் காணப்பட்டான். அந்த நித்திரையின் மத்தியில சர்ப்பம் நுழைந்தது. எங்கு வஞ்சிக்க வேண்டுமோ அந்த காரியங்களை வஞ்சித்தது. கண் விழிப்பு காவலாளாய் இருக்க வேண்டிய பிள்ளைகள் இரவும் பகலும் விழிப்போடு காணப்படு. அடுத்தது பிரியாமல் இருக்கக்கூடிய உறவுகளை கர்த்தர் கொடுக்கிற பொழுது பிரியாமல் காணப்படு. ஐக்கியங்களை விட்டு பிரியாது. இவள் நித்திரை போய்கொண்டுதான். ஆதாம் உலாவ போனாள், ஏவாள் உலாவ போகாத. அந்த நடந்த சம்பவம் தான் வேதனையான சம்பவம். ஆதாம் காவல் காக்க வேண்டிய மனுஷன் தூங்கிட்டான். ஒரு பேதை வஞ்சிக்கப்பட்டார். அவள் எண்ணங்களில் காணப்பட்ட ஆசையை தட்டி எழுப்பினான் பிசாசு. வஞ்சித்தான், தேவனை விட்டு பிரித்தான். இவள் பேச்சை கேட்டு புருஷனும் பிரிந்தான். 2 பேரும் ஒளிந்து கொண்டார்கள். ஆதாமே எங்கே இருக்கிறார்? ஏவாளை கேட்கல. உனக்கு தான்ப்பா இத்தனை கிருபை கொடுத்தேன்,
உனக்குத்தான் இந்த வல்லமையும் வரங்களும் கிருபையும் கொடுத்திருப்பது, ஏன் உன் குடும்பத்தை காக்கவில்லை? ஆண்டவர் கேட்பார். இன்னைக்கு எவ்வளவு வேதனையான சம்பவம். மூன்றாவது சம்பவத்தை வரையும் பார்த்தோம். ரெண்டாவது ஆபேலை கேட்டார். காயினே ஆபேல் எங்க, ஆபேல் எங்க? நான் என்ன? அவர் ஒவ்வொன்றும் கேட்கிறார். அவனை அறிய நானும் அவனுக்கு காவலாளியா? அபிஷேகத்தை காக்க வேண்டாமா? உன்மேல் கரங்களை வைத்த பொழுது உனக்கு உண்டான அபிஷேகம் காக்க வேண்டாமா? நீ அழுது புலம்பின பொழுது உனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை நீ காக்க வேண்டாமா? நீ எல்லாராலும் கைவிடப்பட்டு உதவியற்றவனாய் காணப்பட்ட பொழுது கர்த்தருடைய சத்தம் உண்டாகி உன்னை விசேஷ கிருபை கொடுத்தால் அந்த கிருபை நீ காக்க வேண்டாமா? எல்லாம் விட்டுட்டோம். நம்முடைய காரியமாய் ஏதோ மிச்சமா தூக்கி போட்ட மாதிரி ஜெபம். ஜெபங்களுக்கு முக்கியம் கொடு. எந்த காரியம் எந்த தொழிலாய் காணப்பட்டாலும் முடி கர்த்தருக்கு முக்கியம் கொடு. ஆண்டு சன்னிதானத்தில் காணப்படும். ஆபேலை கொன்றான் காயின். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கொண்டுட்டோம்? ஆபேல் இல்ல, அபிஷேகம் இல்ல, ஆகவே அலைந்து திரிகிறோம். என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் ஜெபத்துக்கு வர முடியல, நான் வரணும்னு நினைக்கிறேன், திருந்தணும்னு நினைக்கிறேன், திருந்த முடியல. நீ ஒரு காயின். இன்னைக்கு மனம் திரும்பிக்கொள். ஆண்டவர் உன்னை அடைக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், உனக்கு கொடுத்த துணையை வென்றும் இழக்காது. ஆண்டவர் கேட்கிற சத்தம், ஆபிரகாமே நீ என்னுடைய பிள்ளை, உன் மனைவி எங்க? உன் மனைவி என் கூட தானே இருக்கணும். அந்த வார்த்தையை நீ மறந்து போனாய். உன் மனைவிக்கு ஒரு நன்மை உண்டாக்குவேன். உன் மனைவி உனக்கு கொடுத்த துணையில் தான் நன்மை உண்டாகும். உனக்கு கொடுத்த அபிஷேகம் என்ற துணை, கர்த்தர் என்ற துணையில் தான் நன்மை உண்டாகும். கர்த்தர் நன்றாக இருந்தால் நீயும் நன்றாக இருப்பார். சபை நன்றாக இருந்தால் நீயும் நன்றாக இருப்பார். சபைக்கு நீ உண்மையா இருந்தால் கர்த்தர் உனக்கு உண்மையா இருப்பார். ஆண்டு சொல்லுகிற சத்தத்தை கேட்டுக்கொள். இன்னைக்கு எத்தனை காரியங்கள் ஏதோ ஒரு கடமைக்கா ரொம்ப பேசினா வர்றவங்களும் வர மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. கர்த்தர் உன்னை காண்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். கடைசி ஆகாரின் வாழ்க்கை. ஆபிரகாமை விட்டு பிரிந்து ஓடுகிறாள். எங்கிருந்து வர, எங்க போற? வார்த்தை இன்னைக்கு நிறைய யோசித்துக்கொள். ஒரு தேவ மனுஷனை விட்டு ஓடுகிற ஓட்டம் உன் வாழ்க்கையில என்றும் ஆபத்து. பழகி ஜீவித்துக் கொண்டு போகும். எகிப்தை நோக்கி ஓடுகிறாள். ஒரு தேவனோடு தொடர்புள்ள மனுஷன் ஆபிரகாம். அவள் மனைவி சாராள் கர்த்தரின் உடன்படிக்கையின் மகள். அதை விட்டு ஓடாத. எங்கிருந்து வருகிறார்? இன்னைக்கு நாங்களாம் ஜெபம், கொஞ்சம் ஜெபம் கற்றுக்கொண்டாவே ஆண்டவரை மறக்கிறீங்க, சபையை மறக்கிறீங்க. உன்னை நீ ஒரு மடங்கு உயர்ந்தால் எங்களை 10 மடங்கு உயர்த்தாமல் இருக்க மாட்டார். உனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாலும் எங்களுக்கு 3 வெளிப்பாடு கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஊழியர்களை கனப்படுத்தக்கூடிய அந்த சபை அதற்காகத்தான் கொடுத்தார். உனக்கு சொல்லுவதற்கு முன்பே எங்களோடு பேசுவார். நீயும் கிருபை உள்ள மனுஷனே, அசட்டியா இருக்காத. இன்னைக்கு உன் வாழ்க்கையில மனம் போன போக்கில் ஓடாதே. பழைய எகிப்தின் வாழ்க்கை வரும். பழைய எகிப்தின் வாழ்க்கை. அவன் அடிமைத்தனமா இந்த வாழ்க்கை. இங்க ஒரு கண்ணியமா இருக்கிறார். அடிமை என்று காரியம் மாறி ஆபிரகாமின் துணை மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் வந்து கொண்டிருக்கிறாள். அவருக்கு இருந்த காரியத்தையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கார். அவர் இருந்த அந்த வீட்டிற்காக கர்த்தர் இந்த ஆகாரை ஆசீர்வதிக்கிறார். அதை பார்த்து கேட்கிறார், எங்கிருந்து வருகிறார், எங்கே போகிறார்? சூர் வனாந்தரம். உன் வாழ்க்கையில வனாந்தரத்துக்கு ஓடுற, எகிப்துக்கிட்ட ஓடிட்டு இருக்க. உன் ஜீவி அநேக காரியங்களை காலையில் வந்து மாலையில் வராமல் ஜெபங்களை விட்டு உன் மனம் போன போக்கில் ஓடி, உன் மனம் போன போக்கில் ஏதோ ஒரு காரியங்களுக்காக கடமைக்காக வருகிறாயே, உன் வாழ்க்கை ஆபத்து. எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறார்? நீ வந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? இவள் சாராயம் மட்டும் சொல்லுகிறார், நான் சாராயின் விட்டு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டு சொன்ன சத்தம், ஆமாம்மா கஷ்டம்னு சொல்லியிருந்தா அங்கே போகாதேன்னு சொல்லியிருந்தா. அடங்கி இரு, அங்கதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ அடங்கி இரு. உன் வாழ்க்கையில சத்தத்துக்கு அடங்கிரு. எங்கே ஓடுகிறாய், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இந்த வார்த்தை மறக்காத. இந்த 4 சத்தம், இன்னும் சத்தங்கள் உண்டு. இன்னைக்கு கேட்டுக்கொள் இந்த 4 சத்தத்தை. எங்கிருந்து வருகிறாய்? உனக்கு தெரியுமா? ஆபிரகாம் வீட்டிலிருந்து நான் பின்னாடி வரேன். ஆபிரகாமுக்கு நான் காவலாளி. ஆபிரகாமுக்கு நான் துணை. ஆபிரகாம் உள்ளம் வேதனைப்படுத்தாதபடி நான் காத்துக்கொள்ளத்தான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆபிரகாமுக்கு நீ வந்ததே தெரியாது. இன்னைக்கு அத்தனை பிள்ளைகள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சபையை விட்டு,
தெய்வ பிரசன்னத்தை விட்டு தெய்வ கிருபை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என் தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பார். அவர் பின்னாடியே போறார். ஆபிரகாமுக்காக போறார். அங்க இந்த மனுஷன் சொல்ற, நீ அங்க இருந்ததுனாலதான் உனக்கு ஒரு நல்ல ஒரு திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், ஒரு பெரிய காரியங்களை நான் வைத்திருக்கிறேன், அதை உடைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயே. எனக்கு எத்தனை பேர் ஓடுகிறோம், எத்தனை பேர் ஓடினார்கள்? இது சத்தியம். இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உன் வாழ்க்கையை புரிந்து கொள். ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் பறக்கிற புத்தி அடக்கு. உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை அடக்கு. ஆண்டவர் அடக்கினார். அவர் சொன்ன வார்த்தையை பார்க்கிற பொழுது ஒரே வார்த்தை, நீ திரும்பி போய் உன் நாட்சியார் நிலையில அடங்கியிரு. இதான் சத்தம். அங்கதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அங்குதான் உனக்கு குழந்தை பிறக்கும். அங்குதான் அந்த குழந்தை வளருவான். அங்குதான் அந்த குழந்தை ஒரு பலத்தோடு வெளியேற்றுவான். அவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆபிரகாம் இடத்தில் தான் கர்த்தருடைய சன்னதி உண்டு. அந்த சந்ததி விட்டு வெளியே ஓடாத, போய் அடங்கிடு. இந்த வார்த்தை உன் சத்தத்தை கேட்டுக்கொள். அந்த மனுஷன் எளிதா ஜெயம் எடுத்தாள். உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆபிரகாமை விட்டு ஓடினாள். அங்கதான் நான் இருக்கிறேன். என்னை விட்டு நீ ஓடுறிய. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரே, அந்த காரியங்களை மறக்காத. கர்த்தர் உன்னை கொண்டு வந்து இணைத்தாரே, அந்த காரியங்களை மறக்காத. ஆகாரே, எங்கே போகிறாய்? எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? நாட்சியார் என்னை விட்டு நான் ஓடி போகிறேன். எங்க ஓடுறனே தெரியல. உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. ஆனா நீ ஓடுற இடம் ஆபத்தான இடம் என்பதைத்தான் ஆண்டவர் புரிந்த அந்த மகளை கடைசி நேரத்தில் காட்டுகிறார். கொஞ்சம் தூரத்துல பாரு, எகிப்தின் வாழ்க்கை உன் வாழ்க்கையில எவ்வளவு கண்ணீர் வடித்தது. யாரோ ஒருத்தருடனே பிடித்து கொண்டு போவாங்க. அங்க மறுபடியும் உன்னை அடிமையாக்குவான். உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தேன், அதை நீ இழந்து போனாய். இன்னைக்கு உனக்கு கொடுத்த சுதந்திரம் எங்க? ஆண்டவர் கேட்பார், ஆகாரே, எங்கிருந்து வருகிறார்? அவள் நாச்சியார் என்னை விட்டு நான் ஓடிக்கொண்டு. சாரா என்ற நாச்சியார், அவள் தான் ராணி. ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் தான் ராணி. அந்த ராணியோடு நீ கூட இரு. எனக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காத்தையும் கேள், தயவாய் கேள். நான் அங்குதான் ஆசீர்வதிக்க முடியும். அங்குதான் என்னுடைய பிரசனங்கள் உண்டு. ஆபிரகாமின் இல்லத்துக்கு தான் நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆபிரகாமின் சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். ஆபிரகாமுக்குரிய உயர்வு தான் என்னுடைய உயர்வு. அவன் உயர்வான ஒரு தகப்பன். அங்க போ ஆண்டவர் சொல்றார். உன் வாழ்க்கையில மண்ணு போன வாக்கல, வேற ஏதோ சத்தியத்தை கேட்டுக்கொள், ஏமாந்து போகாத. இதுதான் சத்தியம். ஆண்டவர் அந்த காரியங்களை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். போய் அடங்கி இரு. நாச்சியார் அண்டைகள் அடங்கி இரு. இன்னைக்கு வாழ்க்கையில உனக்கு எதிர்காலம் தெரியல, அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார். எந்த நோக்கத்தோடு எப்படி நீ கண்ணீரோடு வந்தாயோ அதே காரியங்களில் கண்ணீரை விடாதே. ஆனால் இந்த ஜெபத்தில் சபையில் அடங்கிடு. குடும்பமாய் காலத்தை கடத்தாத. காரணம் அது பின் விளைவு. பார்க்கிற பொழுது இவளுக்கு அதுவரையும் தெரியல. சாப்பிட்ட பலன்ல ஓடுறான், நல்ல பலன், வண்ணாந்திரத்தில் ஓடக்கூடிய பலன். கற்பனை ஒரு ஓடிக்கொண்டு இருக்கிறாள். ஆபிரகாம் வீட்டில் சாப்பாட்டு பெற்ற சாப்பாடு. அடுத்த காரியம் கசூர் வனாந்திரம், எகிப்து. உன் வாழ்க்கை மறுபடியும் பஞ்சத்தில் ஓடப் போகிறார். அதே கண்ணீரில் ஓடப் போகிறார். அதே வேதனையில் நீ ஓடப் போகிறார். அதுக்கு முன்பு நான் சொல்லுகிற சப்தத்தை கேட்பாயா? அவர் ஆச்சரியமா கேட்கிறார். என்னை காண்கிற ஒரு தேவன். சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை சொல்லுக, போய் அடங்கி இரு.
போய் அடங்கியிரு. அவள் உடனே வருகிறாள். திரும்பி வந்து அடங்கி இருக்கிறாள். ஒரு குமாரனை பெற்றார். இஸ்மவேல் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தான். அந்த பிள்ளையோடு கர்த்தர் கூட இருந்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அடுத்த காரியம், உன்னோடு வந்த ஆத்துமாக்கள் எங்கே? உன்னோடு கொண்டு வந்தவன் வீட்டார் எங்கே? ஆண்டவர் கேட்பார். நீ சந்தித்த பிள்ளைகள் எங்கே? ஆபேல் எங்கே? உன் அபிஷேகம் எங்கே? மூன்றாவது, உனக்கு துணையாய் கொடுத்தாரே, அந்த துணை எங்கே? அந்த துணையை ஆசீர்வதிக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் வந்து விட்டார். சபையின் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஆண்டவர் வந்து விட்டார். அந்த துணை எங்கே? அந்த துணையோடு நீ இருக்கிறாயா? அந்த அபிஷேகத்தோடு இருக்கிறாயா? சபைக்கு உண்மையா இருக்கிறாயா? அபிஷேகத்துக்கு உண்மையா இருக்கிறாயா? உனக்காக ஜெபித்த கூட்டத்தாருக்காக நீ உண்மையா இருக்கிறாயா? துணை எங்கே? அந்த துணையை நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அந்த துணையோடு நீ இருந்து கொள். உன்னுடைய சந்ததி ஆசீர்வாதம். உன்னை கொண்டுதான் அந்த காரியங்களை செய்கிறார். உன் மூலமாக தான் அந்த துணை நன்மை பெறும். இன்னைக்கு ஆபிரகாமின் அன்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், கடைசி ஆபிரகாமை விட்டுட்டு போய் நீ என்னமா நல்லவா இருக்க போற? அந்த ஆபிரகாமை இல்லத்தில் போய் அடங்கி ஒரு அடக்கத்தை கொடுத்தாராம். அவள் திரும்பி வந்தாள். அப்படியே சொல்லுகிற பொழுது எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாம்? என் அன்பு தேவ பிள்ளைகள், உன் வாழ்க்கையில் நீ மனம் போகிற வாழ்க்கையை ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். உன் மனைவி எங்கே? காயினை பார்த்து கேட்டார், ஆபேல் எங்கே? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறார்? ஆகாரை பார்த்து கேட்டார், எங்கிருந்து வந்தா தெரியுமா உனக்கு? அவளுக்கு அது தெரியல. நாச்சியார் அண்டை விட்டு ஓடுகிற அவர் ஒரு ராணி, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராணி, என்னுடைய செல்வம், என்னுடைய கண் பார்வை இருக்கக்கூடிய கூட்டம் அங்கு வைத்துதான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவள் உடனே திரும்பி போயிட்டார். உன் வாழ்க்கையை திருப்பிக்கொள். பழைய வாழ்க்கை வேண்டாம். நீ போகிற பாதை சரியில்லை. உன் வழியில பீழையாமை சந்தித்தது போல ஆண்டவர் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சூர் வனாந்தத்துக்கு போகிற வழிகளே ஆகாரை சந்தித்தார். அதே காரியம் தான் பீழையாமுக்கு. நீ போகிற வழி சரியில்லை, வழியை திருப்பினார். அது பீழையாமின் வழி திரும்பாமல் போயிற்று. இன்னைக்கு ஆகாரின் வழி திரும்பிற்று. ஒரு நன்மை உண்டாக்கினார். இன்று உனக்கும் மனசாட்சிக்கும் ஒரு ஆவிக்குரிய சத்தியம்.